ஓம் நமோ வெங்கடேஷாய. காசி தமிழ் சங்கமம் 4.0 பற்றின அடுத்த முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ரிசல்ட் இப்போது அப்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டகரியாக தான் ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு இப்போது ரிசல்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. நேற்று நைட்லேருந்து மெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரும். யார் செலக்ட் ஆயிருக்கோமோ அவங்களுக்கு தான் மெயில் வரும், அவங்களுக்கு தான் எஸ்எம்எஸும் வரும். எஸ்எம்எஸ்லேயே கேடிஎஸ் நம்பர் இருக்கும். ஈவன் மெயிலில் கூட கேடிஎஸ்க்குன்னு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. காசு அண்ட் டெபாசிட் பே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. 16 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் எழுதினவங்க தொடர்ந்து உங்கள் மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கேட்டகரி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 16 மணி நேரத்துக்குள்ளார நம்ம அந்த மெயில் மூலமாக செலக்ட் ஆனவங்களுக்கு சொல்கிறேன், பணம் கட்டலைன்னா லேப்ஸ் ஆகிடும், எக்ஸ்பைரி ஆகிடும். நம்ம போய் கேட்க முடியாது. அப்புறமா அதில் பர்டிகுலராக ரூல் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, 16 மணி நேரத்துக்குள்ளார பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளாக தான் செக் பண்ணிக்கணும். நமக்கு வர்ற எஸ்எம்எஸ், நமக்கு வர்ற மெயில் அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனே பே பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கலாம். 1500 ரூபாய் காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ண சொல்லி கேட்குறாங்க. 100% அந்த பணம் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஒரு சேஃப்டிக்காக தான் கேட்குறாங்க. கேட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு பணம் வந்துருச்சா அப்படின்ட்டு. போன வருஷம் அப்படி தான் ஒருத்தருக்கும் கேட்டு கொடுத்தாங்க, உங்கள் பணம்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஏன்னா போன காசி தமிழ்ச்சங்கமம் 4.0 வீடியோவில் செலக்ட் ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக, உண்மையிலே மனசார ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் செலக்ட் ஆகுதுங்கிறது பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். காசி அயோத்தியாவுக்கு யார் வேணாலும் போகலாம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் விஐபி தர்ஷனில் போய் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வருதுங்கிறது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு என்னவோ நானே இல்லை ஏன் பொண்ணோ பையனோ செலக்ட் ஆன மாதிரி ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒரு 3 பேர் 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் என் ஃப்ரெண்டோட டாக்டர் எழுதியிருந்தாங்க, அவங்களும் செலக்ட் ஆகிருந்ததா சொல்லியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. பே பண்ணிக்கோங்க, டிலே பண்ணாமல். 1500 ரூபாய் காஸ்ட் அண்ட் டெபாசிட் ரிட்டன் வருமானு சொல்லிட்டு கேட்குறீங்க. 100% ரிட்டன் வரும். எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நம்ம போகிறோன்னு ஒத்துக்கிட்டு பே பண்ணிக்கிட்டு போகணும். அப்போ நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை போக முடியலன்னா அது திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் வரும் கேடிஎஸ்லேருந்து. எனக்கு வந்தது போன தடவை செலக்ட் ஆனப்போ. அந்த மாதிரி கால் வர்றப்போ உங்களுக்கு நீங்கள் முதலையே டவுட்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அந்த கால் வர்றப்போ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்கணுன்ட்டு விருப்பப்படுறீங்களோ அந்த டவுட்ஸை நீங்கள் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரிக்கு மெயில் வந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த கேட்டகரிக்கு வரும். இப்போ ஒரு கேட்டகரியில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம். சில பேர் பார்க்காம இருப்பாங்க, சில பேர் 16 மணி நேரத்துக்குள்ளார பணம் கட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது லேப்ஸ் ஆனது கோட்டா இருக்கும்ல, அதை கூட குழுக்கள் முறையில் எடுத்து அடுத்து காத்திருப்போரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு கேட்டகரிக்குமே அப்படி தான். அதனால் செலெக்ஷன் லிஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் மெயிலை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா அவங்கள்ட்டையும் கேளுங்க, உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்எம்எஸ் ஷியோராக வரும், மெயில் ஷியோராக வரும். லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட கேடிஎஸ் நம்பர் இருக்கும், அதை போட்டுக்கணும். மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்டாக இருக்கும். அதன் மூலமாக லாகின் பண்ணி பே பண்ணிட்டதுக்கப்புறம் ரிசிப்ட் வரல அப்படின்னாங்க. ரிசிப்ட் வரலனாலும் நம்ம பே பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் பே பண்ணியிருக்கிறீங்களோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோராக அவங்க அக்கௌண்ட்டில் போயிருக்கும். அது கூட உங்களுக்கு கால் வர்றப்போ நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. அதனால தான் செலக்ட் ஆனவங்க, பணம் கட்டினவங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷம் போயிட்டு வந்ததை பேஸ் பண்ணி தான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஷோராக கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனாலும் அந்த வெப்சைட்லேயே கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இதில் கூட மெயில் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால். செலக்ட் ஆனால் மட்டும்தான் மெயில் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பும் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஐட்னரி ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ட்ரெயின் ஐட்னரி ஃபுல்லாக நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ட்ரெயினுக்கு யார் இன்சார்ஜு ஒரு ஊருக்கும் அப்படிங்கிறத பற்றின மெயிலும் அனுப்புவாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி ரொம்ப பிளஸ்டு கேட்டகரி. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளம்புற ட்ரெயினில் அது மாசாக இருக்கும் அந்த செலிப்ரேஷனே. லாஸ்ட் இயர் கவர்னர் வந்து கொடி அசைத்து முதல் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த வருஷம் அதை பற்றின அப்டேட் இல்லை, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். பட் பிகினிங்கே பார்த்திங்கன்னா ஆரம்பமே அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட் பண்ணப்படுறது. செலக்ட் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு கேட்டகரியில் செலக்ட் ஆனவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்தால் மிஸ் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் மெயில் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த விஷயம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும். ஈவன் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. உங்களுக்கு வேறு கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தால் கூட மெயில் வந்திருக்கு, எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னா உங்கள் ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி தர்ஷன். அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம போயிட்டு வந்து மற்றவங்க செலக்ட் ஆகிட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ. அதனால் அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்லேருந்தே 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. செலக்ட் ஆனவங்கள்ட்ட நான் கேட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்பப்போ தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் போயிட்டு வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி குறிப்பாக கேடிஎஸ் டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலக்ட் ஆனவங்க, பே பண்ணவங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எனி டைம் உங்களுக்கு கால் வர்றப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.